என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் வழமை போல் இன்றும் இந்த நேரத்தில் தொடர்கின்றது. அரசியல் சமூக மேடை. அரசியல் சமூக மேடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பான பார்வை, முன்னர் மக்களை பிரிக்கின்ற ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் இன்று புதிய புதிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று நடந்த நிகழ்வு ஒன்றிலே இன்னொரு மொழியை கற்பதால் நாம் குறைந்துவிடப் போவதில்லை, மாறாக நாம் வளர்வோம், எமது திறனை ஆற்றலை வளர்த்து கொள்ள இன்னொரு மொழியை கற்பது அவசியமானது என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். சூரிய நிறுவனத்தின் ஏற்பாட்டில் 2ஆம் மொழி சிங்கள கற்கை நெறியை பூர்த்தி செய்த தமிழ் மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சுதுமலை குபேர மகாலில் நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் சூரிய நிறுவனத்தின் ஸ்தாபகரும் முன்னாள் சபாநாயகருமான கரிஜே சூர்யாவும் கலந்து கொண்டார். அத்துடன் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பிரதி தூதுவர் ஒலிவர் கௌரவ விருந்தினராக பங்கேற்றிருந்தார். மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அவர் தனது உரையிலே கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக தான் பணியாற்றிய காலத்தில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சராக இருந்தவர் கரிஜே சூரிய. அவர் சிறப்பான தலைமைத்துவத்தை வழங்கிய ஒருவர். கரிசூரியாவை போன்று நினைவு கூறப்படும் மற்றொருவராக மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர இருக்கிறார். அதாவது இன ஐக்கியத்துக்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் சிங்கள மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் மக்கள் சிங்கள மொழியையும் கற்கும் வகையில் இலவசமாக வகுப்புகளை நடத்தி வருகின்றார் சபாநாயகர் கரிஜே சூரிய. முன்னாள் சபாநாயகர் அவருடைய இந்த சேவையை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கள மொழியை 2வது மொழியாக கற்பது இந்த நாட்டில் எங்கு சென்றும் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும், கூடுதலான மொழியறிவு எங்களை மேம்படுத்தும். ஆகவே நாங்கள் கற்பதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இதே கருத்தை முன்னர் கூற முடிந்திருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில் தற்போது கல்வி தராதரம் தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பொய்யான கலாநிதி பட்டத்தை இணைத்ததாக கூறப்பட்டு சபாநாயகர் பதவி விலக வேண்டிய நிலைமையே நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தாக யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் 2624 ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் அதாவது விகாரை கட்டும் வரை அமைதியாக இருந்துவிட்டு தற்போது யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்றக் கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது அந்த கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே முருகல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமான விடயமாக ஜனாதிபதி அன்ருகுமார திஸ்ஸநாயக்கா இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயத்தின் போது பேசப்படுகின்ற விடயங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை எமது ஆய்வாளர்கள் தெரிவிப்பார்கள். அன்ருகுமார திஸ்ஸநாயக்காவுக்கு சிறப்பான வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் தரப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதே நேரத்தில் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திஸ்ஸநாயக்கா இந்திய பிரதமரை சந்திக்க இருக்கின்ற நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களது இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றியாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் நிறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வலியுறுத்தி அவர்களால் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவது குறித்து சீனா ஆர்வம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான இணக்கப்பாட்டை கடந்த அரசாங்கத்துடன் எட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது அம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பாரிய முதலீட்டில் நிர்மாணிக்க சீனா நடவடிக்கை எடுத்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதுதான் தங்கள் எண்ணம் என்று சீனா தெரிவித்திருக்கிறது. சூழல்கள் இடம்பெறுகின்ற நாட்டில் தற்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தொடர்பாக எமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஹைதர்லி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் திரு ஹைதர்லி அவர்களை. எந்த விடயத்திலிருந்து ஆரம்பிக்கப் போறீர்கள்? ஜனாதிபதியோட இந்திய விஜயத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். ஆமாம், சொல்லுங்கள். அதுல பொதுவாக இலங்கையில ஜனாதிபதி ஒருவர் பதவி ஏற்றிருந்தால்
முதல் முறையாக அயல் நாட்டுக்கு இந்தியாவுக்கு விஜயம் செய்கின்ற ஒரு வழக்கம் தான் தொடர்ச்சியாகவே இருந்து வருகின்றது. அப்ப இந்த இப்படியான இந்தியாவுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்ளும் பொழுது, ஜனாதிபதி ஒருவர் மேற்கொள்ளும் பொழுது நேரத்தில் இலங்கையினுடைய தமிழ் சமூகம் மத்தியில் ஒரு பாரிய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்திலிருந்து இந்தியா தமிழர்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்குரிய வேண்டுகோளை விடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு தமிழ் மக்கள் மத்தியிலும் எழுவது உண்டு. இது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயம். யுத்தத்துக்கு பின்பு குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருவர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்ற நேரம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதனை விட கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்திய விடயம் சம்பந்தமாக இந்தியா எப்படியான ஒரு விடயத்தை நிறுத்தப் போகின்றது, எப்படியான ஒரு வேண்டுகோளை விடுக்கப் போகின்றதுன்னு சொல்லி எங்களுக்கு மிக அண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையினுடைய தேர்தலில் தோல்வி அடையப்பட்டு மைத்ரிபால சிறிசேனா அந்த இடத்துக்கு வந்தவுடன் மைத்ரிபால சிறிசேனாவோடு இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எவ்வளவு மிக நெருக்கமாக அவர்கள் செயற்பட்டு தங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு சென்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர்கள் சர்வதேசத்துக்கும் அயல்நாட்டு இந்தியாவுக்கும் சொன்ன ஒரு விடயம்தான், நாங்கள் இது 13ஐ நிலைநிறுத்துவதோ அல்லது தமிழ் மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதோ என்பதை விட ஒரு புதிய அரசியல் நகப்பையை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம். அதில் தான் தமிழர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான அவர்களுக்கு நியாயமான தீர்வை கொடுக்குவோம் என்று சர்வதேசத்தோடு ஒரு காலம் கடத்துகின்ற 5 வருடத்தை அந்த பேச்சுவார்த்தையிலே காலம் கடத்தி விட்டார்கள். இது ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் மைத்ரிபால சிறிசேனாவின் மீது அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கை கொள்ள வைக்கப்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்தபடியாக கோட்டாபய மைத்ரிபால சிறிசேனாவை அந்த பதவியிலிருந்து அகற்றி மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை பதவியில் கொண்டு வந்து நிறுத்துவதில் இந்தியா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றியது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுல சுப்பிரமணிய சுவாமியினுடைய இலங்கை விஜயம், ராஜபக்ஷ குடும்பத்தோடு நெருங்கிய உறவுகள் பேணுதல், மீண்டும் சுப்பிரமணிய சுவாமி ராஜபக்ஷ குடும்பங்களோடு பேணிய உறவின் எப்படியான இந்திய அரசினுடைய காய் நகர்த்தல் மூலமாக மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஏன் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்ல, அவர்களுக்கு எதிர்பார்த்திருப்பார்கள். இந்தியாவும் சர்வதேசமும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை ராஜபக்ஷ இந்த மைத்ரிபால சிறிசேனாவை வைத்து செய்து கொள்வதற்கு. ஆனால் மைத்ரிபால சிறிசேனாவுடைய இளைஞனுடைய நடவடிக்கைகள் அப்படி ஒரு அவர்களுக்கு முடியுமான ஒரு விடயத்தை செய்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றது என்றால் எதிர்கட்சியினுடைய எதிர்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு அரசியல் போக்கு இருக்கின்றது என்கின்றதை அவர்கள் அவதானித்து இந்தியாவினுடைய போக்கிலேயே ஆட்சி செய்யக்கூடிய ஒருவரை தேர்வு செய்தார். மோடி எப்படி இந்தியாவை ஆட்சி செய்கின்றார்களோ, எப்படி இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் இந்தியாவினுடைய சாதிய பிரச்சனைகளை தூண்டி ஆட்சி செய்கின்றாரோ அதே மாநிலான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு இந்தியா முயற்சித்திருக்கலாம். அதற்கு அவர்கள் தெரிவு செய்து கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் பொருத்தமானவர்கள் சொல்லி இல்ல, சில நேரம் அந்த சிறுபான்மையினத்தினுடைய உரிமை கொடுக்கின்ற ஒரு விடயத்திலே கொஞ்சம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் என்னென்ன RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இலங்கையை ஒத்துக்கொண்டாலும் கூட தாங்கள் தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு விடமாட்டோம் என்ற கருத்தை ஒரு முக்கியமான நபர் குறிப்பிட்டார். நான் உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் என்றால், இந்தியாவிற்கு இனப்பிரச்சனை தீர்வு காண்பது என்பது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அல்ல. இலங்கை விடயத்தில் இந்தியாவுக்கு தங்களுடைய பொருளாதார நலன்களை விருத்தி செய்வதற்காக இலங்கையை எப்படி அவர்கள் பாவித்துக் கொள்வது, பூகோள ரீதியாக அங்கு சைனாவினுடைய கரம் ஓங்காமல் இந்தியா இலங்கையை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்கின்ற ஒரு விடயம் தான் அவர்களுக்கு மேம்பட்டிருக்கிறது. அதற்கு குறிப்பிட்ட போனமுறை தங்கவிலகி அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவர் குறிப்பிட்ட காரணம் என்னென்றா, நீங்கள் அங்கு பிராமணர்களை கூலிக்கு, அதாவது
கோயில்களில் வந்து அவர்களை சம்பளத்துக்கு தான் வைத்திருக்கிறீர்களே ஒழிய பெரும்பாலான இடங்களில் அவர்களை கூலிக்காரர்களாக நடத்துகிறீர்கள். மற்றது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் சொல்லியிருக்காங்க, ஒரு கோயிலில் வந்து பிரச்சனை என்றால் இன்னொரு குரூப் வந்து அவரை கலைத்து விட்டு இன்னொருவரை கொண்டு வருவார்கள். அப்படி அவர்களை ஒரு அடிமையான நிலைமையில் வைத்திருக்கிற உங்களுக்கு அங்கே எந்த விதமான தீர்வும் கிடைக்க தாங்கள் விடமாட்டோம் என்று அதை விட இன்னொருவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் தமிழகத்தில் இருந்து போனவர், அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், என்ற தாத்தாண்ட காலத்தில் பஞ்சம் பிழைக்க வந்தவங்களை பிடிச்சு கொடுத்த நீங்கள் தானடா, நீங்கள் இப்போ என்னத்துக்கு எங்கள்கிட்ட உதவி கேட்கிறீர்கள் என்ற மாதிரியான கருத்தை அவர்கள் மத்தியில் நேரடியாகவே, அவரும் பொறுப்பில் உள்ளவர் தான் இந்த கருத்தை கேட்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் விட்டிருந்தீங்கன்னா தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்திருப்பார்கள், ஆகவே ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்க்கின்ற வழிகள் வந்திருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை எல்லாம் பிடிச்சு, பஞ்சம் பிழைக்க வந்தவர்களை எல்லாம் பிடிச்சு இராணுவத்தில் கொடுத்துட்டு இப்போவா வருகிறீர்கள் என்று. இந்த விடயங்களை பேசுகின்ற நேரத்தில் ஒரு நேரம் இந்தியாவினுடைய RSS நினைத்துக் கொண்டிருக்கலாம், அவர்கள் தான் இந்திய இப்போ மோடியினுடைய இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அண்மை காலங்களுடைய அவர்களுடைய பிரிசல்கள், இவர்கள் மோடியினுடைய சர்வதேச ரீதியான போக்குகள் எல்லாம் வந்து இலங்கை விடயத்துல வந்து அவர்கள் தீர்மானிப்பதை விட அங்கு வேறு ஒரு சர்வதேச ரீதியான RSS தீர்மானிப்பதை விட, RSS நாங்கள் சொல்கின்ற மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தோம், RSS பயிற்சி பெற்றவர்கள் தான் முக்கியமான பதவிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய வெளிவிகார அமைச்சனுடைய செயற்பாடுகள் நீங்கள் பார்த்துக்கணும் தர்சன். கடந்த காலத்திலிருந்து இலங்கையை எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான அவர்களுடைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலாளர் எப்படி அந்த விடயத்தை அணுகின்றார் என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை தெரிகின்றது. அவர்களுக்கு அங்கு உள்ள இலங்கையினுடைய நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வு கொடுப்பது என்பது முக்கியமல்ல. இலங்கையை முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அது மலையகத்திலாக இருக்கலாம், அது வடகிழக்கு பிரச்சனையாக இருக்கலாம், தென்பகுதியிலுடைய சிங்கள மக்களுடைய பிரச்சனையா இருக்கலாம், முஸ்லிம்களுடைய பிரச்சனையா இருக்கலாம். இவர்கள் எல்லாரோடையும் அவர்கள் ஒரு நட்பை பேணுகிறார்கள். இங்கு அதே வகையான ஒரு முன்னெடுப்பை சீனா மேற்கொள்கின்றது. சீனாவும் இப்பொழுது முஸ்லிம் மதகுருமார்களுடைய சம்மேளனத்தை சந்திக்கின்றது. சீனா யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொள்கிறார்கள், அவர்கள் மலையகத்துக்கு மேற்கொள்கிறார்கள், சிங்கள சமூகத்தின் மத்திய தென்பகுதியினர் போகின்றார்கள். இந்தியாவுடைய இதே மாதிரியான ஒரு பெரிய அளவு நிதியுதவியை செய்திருந்தார்கள், செய்கிறார்கள். இதே போன்ற ஒரு விடயத்தை சீனா இதற்கு முதல் செய்யவில்லை தர்சன். சீனா இவ்வளவு காலமும் அரச ரீதியான கொடுக்கல் வாங்கல் தான், அரசாங்கத்தோடு ரீதியான கொடுப்பது தான் இருக்கின்றது. இப்பொழுது சீனா மக்கள் மத்தியில் இறங்குகிறார்கள். இந்திய அரசாங்கம் எதை செய்கின்றதோ அதே போல் மக்கள் மத்தியில் நேரடியாக களம் இறங்குகின்றார்கள். மக்களுடைய சிவில் சமூகங்களோடு அவர்கள் உருவாடுகிறார்கள், தொடர்புகளை பேணுகிறார்கள். சிவில் சமூக அமைப்புகளுக்கு நேரடியாகவே இந்த சீன தூதுவரம் காரணம் சில நேரம் பாகிஸ்தான்ல சீனர்கள் தாக்கப்படுவது இப்ப இந்த எதிர்காலத்திலும் இங்கே நடந்துவிடும் என்பதற்காக அங்கு விட்ட அனுபவத்தின் அடிப்படையில் சாதாரண மக்களோட தொடர்புகளை ஏற்படுத்த முற்படுகிறார்களா? இல்ல தர்சன், அவர்கள் இப்ப எங்களுக்கு தெற்கிழக்கு ஆசியாவில் கடந்த காலங்களில் நடைபெறுகின்ற அரசியலில் ஒரு பாடம் இருக்கின்றது தர்சன். என்னால் மாலத்தீவு விடயத்தை எப்படி சீனா இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவாக திருப்பினார்கள் மீண்டும். ஆனால் இந்தியா அந்த மாலத்தீவு விடயத்தில் மீண்டும் அந்த இடத்தை நிரப்பிவிட்டது. இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி மாலத்தீவை தன்வசப்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது பங்களாதேஷ் விடயத்திலும் அப்படியான ஒரு போக்கு காணப்படுகின்றது. பங்களாதேஷ் விடயத்திலும் அதுபோல ஆப்கானிஸ்தான் விடயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆப்கானிஸ்தானில் ஒட்டுமொத்த அமெரிக்கா வெளியேறுகின்ற நேரத்தில் சீனா அந்த இடத்துக்கு களமிறங்குகின்றது தாலிபான்களோடு உதவிகள் இருக்கிறதுக்கு. எனவே இது பொருளாதார ரீதியான ஒரு சர்வதேச, இன்று நாங்கள் ஆயுத ரீதியான போராட்டத்தை விட சர்வதேசம் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போராட்டத்துக்கு அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களை நிரப்புவதற்கு இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தென்கிழக்கு ஆசியாவில் தங்களுடைய காலை பதிப்பது சம்பந்தமாக அவர்களுடைய முயற்சிகள் ஈடுபடுகின்றது. இனி
இந்தியா தான் இந்த தகவல் உண்மையா? ரஷ்யா அண்மையில இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றவர்களை எல்லாம் சந்தித்து அதாவது இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்தால் உலகமே உங்களுடைய காலடிக்கு வந்துவிடும், ஆகவே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் என்ற இந்தியா தங்களுக்கு ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து திபெத்தி அங்கீகரித்து நடந்தது எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிற தகவல் உண்மையா? அப்படியான ஒரு போக்கு சர்வதேச அரசியலில் காணப்படுகின்றது. எனக்கு ஒரு கிழமைக்கு முதல் நான் ஒருவரை சந்தித்திருந்தேன். அவர் என்னிடம் கூறினது ஒரு விடயம்தான், இப்பொழுது சீனாவும் இந்தியாவும் மிக நெருக்கமான உறவுகளை பேணுகின்றது, இது பிரிக்ஸினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கியாக போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் பிரிக்ஸ் நாடுகளுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக என்னிடம் சில கேள்விகளை கேட்டிருந்தார். அப்பொழுதுதான் அவர் இது சர்வதேசத்தினுடைய அவதானத்தையும் ஈர்த்திருக்கின்றது நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த காலங்களில் இருந்த அரசியல் ரீதியான முரண்பாடுகள், பகிரங்க தளத்தில் அவர்களுடைய முரண்பாடுகள் இப்பொழுது இந்த பிரிக்ஸினூடாக அது தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஓரளவுக்கு அவர்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கப்பாடு இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்னன்னு சொன்னால் தர்சன், இப்பொழுது இந்தியாவினுடைய அநேகமான வியாபார கொடுக்கல் வாங்கல் கடந்த காலங்களில் சைனாவுடைய பொருட்களுக்கு தடை விதிக்கின்றது, இப்படியான விடயங்கள் எல்லாம் இருந்தாலும் இப்பொழுது இந்தியாவில் அது கூடுதலாக அந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்திய அரசாங்கம் மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்கள் சீனாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை எடுத்து வந்து இந்திய சந்தையில் பகிரங்கமாகவே விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியாவினுடைய நிலை மாறி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவும் சீனாவும் உண்மையிலே அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளுகின்ற ரஷ்யாண்ட தலைமையிலே அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அப்படியான ஒரு சூழல் வந்துவிட்டால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏனைய நாடுகள் எல்லாமே இந்த ரெண்டு நாட்டையும் நம்பிய நிலைமைக்குத்தான் தள்ளப்படுவார்கள் என்ற மாதிரியான கருத்துருவாக்கத்தை நோக்கர்கள் உருவாக்குகின்றார்களா? அந்த உருவாக்குவது எப்படி போனாலும் இந்தியா அந்த வெற்றியை கண்டிருக்கிறது தானே தர்சன். பிரிக்ஸினூடாக ஈரானுடைய எண்ணெய் கொள்வனவு செய்ய முடியாததினால் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை ரஷ்யா கொள்வனவு செய்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஈரானுடைய எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியா வாங்குகின்றது. பிரான்சுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார். இந்தியா ஏற்றுமதி பிரான்சுக்கும் ஏற்றுமதி செய்கிறது, இலங்கைக்கும் கொடுக்கிறது, பக்கத்துள்ள எல்லா நாடுகளுக்கும் இந்தியா தான் அது விற்பனை செய்கின்றது. அது இங்குள்ளவர்களுக்கும் அது தெரியும். இந்தியா தான் இந்த இரண்டு நாடுகளுடைய எண்ணெய் வளத்தை பெற்றுள்ளது. இந்தியா அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் ஈட்டுகின்றது, மிகப்பெரிய ஒரு லாபம் ஈட்டுகின்றது. அதே இந்தியாவினுடைய இந்த கோவிடுக்கு பிறகு அடுத்தது உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்ததன் பின்பு ஈரானுடைய பொருளாதார தடைக்கு பின்பு இந்தியா மிகப்பெரிய லாபம் ஈட்டுகின்றது எண்ணெய் வியாபாரத்தில். அப்படி ஒரு இடத்தை இந்தியா பிடிக்க முடிஞ்சாச்சு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த எண்ணெய் கிணறுகள் விடயத்தில இலங்கையில் உள்ள எண்ணெய் கிணறுகள் விடயத்திலும் 60க்கும் அதிகம் 100 எண்ணெய் கிணறுகள் இருக்கின்றது. அதில் 60க்கும் அதிகமான கடந்த முறை சொல்றது நான் புள்ளி விவரத்தோடு சொன்னேன், அநேகமா 60-69 எண்ணெய் கிணறுகளை இந்தியாவுக்கே கொடுத்து விட்டார்கள். ஏன்னா இப்படியான ஒரு நிலை அங்கு உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய விஜயத்தை மேற்கொள்கின்றார். கோட்டாபய ராஜபக்சவனுடைய இந்திய விஜயத்தின் பொழுதும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார், 13வது அரசியல் யாப்பு திருத்தத்தை நிறைவேற்றும்படி. வெளியே ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ அதற்கு அளித்த பதில் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் கோட்டாபய எப்படியான ஒரு பதிலை அளித்திருந்தார் சொல்லி. இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு அவர் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமாகவோ 13 நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாகவோ எந்த இதுவுமே இல்லை. அங்கு வடகிழக்கில் தேர்தல் ஒன்றே நடத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டு கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய கடந்த கால அரசியலை செய்து கொண்டிருந்தது. எனவே அதே போல்தான் ரணில் விக்ரமசிங்க வந்த நேரத்தில் கூட நான் தமிழர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார்கள், நான் உங்களுக்கு 13வது நடைமுறைப்படுத்த போகின்றேன் சொல்லி. இது எங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை ரணில் விக்ரமசிங்க சொல்கின்ற நேரத்திலே நாங்கள் வானொலியில் சொன்னோம், இது நடக்காது, ஒரு போதுமே நடக்காது, அதுக்கான வேலை திட்டங்கள் நடைபெறாது என்று சொல்கிற விடயத்தை தெளிவாக சொல்லுகின்றனர். ஆனால் தங்கவேல் ஐயா ஏனையவர்கள் போல
அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு விடயம் நடைபெறும் என்று சொல்லி. ஏன்னா இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஒவ்வொரு விடயம் இந்தியா எங்களுக்கு இதை சாதித்து தரும், ரணில் விக்ரமசிங்க வந்தால் இது நடக்கும், இந்த அரசியல்வாதி வந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் எல்லாம் தொடர்ச்சியாகவே ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் தென்னிலங்கையினுடைய சிங்கள சமூகம் ஒரு தெளிவான ஒரு பாதையில் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 13 கொடுப்பதும் இல்லை, நாங்கள் அல்லது சமஸ்தியை கொடுக்க போவதும் இல்லை, அவர்களுக்கு தீர்வு மாகாண சபையுடைய பூர்ண அதிகாரத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் அனுமதிக்க போறதில்லை, ஏதோ அவர்களுடைய காலத்தை கடத்துவோம். இப்ப அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்பில் ஒரு அரசியல் களத்தை இலங்கையினுடைய வடகிழக்கில் உருவாக்கி விட்டார்கள் தனிதர்சன். அது சிங்கள சமூகத்தினுடைய புத்திஜீவிகளாக இருக்கலாம், அல்லது சிங்கள சமூகத்தினுடைய அரசியல் வேலை திட்டங்களாக இருக்கலாம், மிக கச்சிதமாகவே அதை செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்தில் நீங்க பாருங்க தர்சன், எங்களுடைய ஸ்ரீதரனுடைய பாராளுமன்றத்தில் முதலாவது உரை, அந்த உரையை பார்த்த இதற்கு முதல்ல வடகிழக்குல இவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. வடகிழக்கு இளைஞர்களுடைய சிந்தனைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் வேறொரு அரசியல் இந்த முடிவை தேடுகிறார்கள். தங்களுடைய அரசியலில் தீர்மானிப்பதற்கு கடந்த காலத்தில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகளை புறக்கணித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்ததுக்கு பிறகும் ஸ்ரீதரன் இன்னும் வரைக்கும் எந்த விதமான, அதாவது 2019 ஆண்டுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியலில் எவ்வளவு படிப்படியான மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஸ்ரீதரனுடைய பேச்சில ஒரு மாற்றமாவது நடந்திருக்கிறார்கள். இதற்கு முதல்ல ஸ்ரீதரன் பேசின அதே பேச்சை நீங்க பழைய பேச்சுகள் எடுத்து பார்த்தாலும் அந்த பேச்சுக்கும் இதுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அப்ப இந்த இவர்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு தேவைக்குரிய அரசியலை செய்கிறார்களா, அல்லது இப்பொழுதுள்ள அங்குள்ள இளைஞர்களுடைய தேவையை கருதி அந்த இளைஞர்களை தங்களுக்கு ஆதரவானவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி செய்கிறார்களா? இது இந்த நிலை இல்லையே. அந்த நிலையை அவர்களுக்கு தெரியுதோ இல்லையா? இப்ப இலங்கையின் சனத்தொகையை எடுத்தா கிட்டத்தட்ட 2,24,00,000 பேர்ல ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் அங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை முழுமையாக மாறி 75% மேற்பட்டவர்கள் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அதிൻ്റെ அந்த குறிக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் மலையக தமிழர்கள், அங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள், மற்ற அந்த 77%க்குள்ளேயா முஸ்லீம் மக்கள் வருகிறார்கள், அல்லது அந்த 25%க்குள்ளேயா முஸ்லீம் மக்கள் வரார்கள்? 25. அப்போ அதுக்குள்ள வந்தால் தமிழர்களுடைய வீதம் அங்கே நாட்டில் மண்ணிலே ஆள் இல்லாமல் இப்படி பேசுவதனூடாக என்னத்தை சாதிக்க முடியும்? அந்த பேச்சு மண்ணுக்கும் ஆதரவு இல்லை. இதற்கு பிறகு இப்படித்தானே அங்க வாழ வேணுமே மக்கள், அங்க நாட்டை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்க தமிழர்களே இல்லாத இடத்துல நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா அங்குள்ள மக்களே சிரிப்பார்கள் தானே? மக்கள் சிரிப்பார்கள் என்றதை விட கடந்த தேர்தலில் வாக்களிப்பு சதவீதத்தை நீங்க பாருங்களேன். வடபகுதியினுடைய எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், கிழக்கு மாகாணத்தில் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், இந்த வாக்கு சதவீதம் கடந்த காலத்தை விட எப்படி மாற்றப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்ற ஒரு விடயத்தை. இந்த நிலைமை அங்க இருந்ததுக்கு பிறகு, இதற்கு பிறகு நாங்கள் இந்த பேசுகின்ற விடயத்தில் அநேகமானவர்கள் பொதுவாக நினைக்கலாம் இது அந்த தமிழர்களுக்கு ஒரு தீர்வுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எதிராக கதைக்கிறோம் சொல்லி. ஆனா அந்த நிலைமை அல்ல எதற்கான இந்த தீர்வு. இதை 2015 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு இலங்கையினுடைய நடைபெற்று வருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தை நாங்கள் இந்த வானொலியில் நாங்கள் குறிப்பிட்டோம். இது இப்படித்தான் நடக்க போகின்றது, இப்படித்தான் நடக்க போகின்றதுன்னு சொல்லி. இந்த மாற்றத்தை அந்த இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. இப்ப இந்த அரசாங்கம் ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன, கடந்த காலங்களில் இராணுவ கெடுபிடிகள் அங்கிருந்தது, அவர்களுக்கு பாதைகள் மூடப்பட்டிருந்தது, இடங்கள் அரசாங்கம் அதையும் கொடுத்து விட்டது. ரைட், இப்பொழுது நீங்க எதையும் செய்யுங்க சொல்லி. இப்பொழுது மக்களுக்கு தெரியாது என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு உள்ளேதான் புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உள்ளேதான் கண்டுபிடிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். எனவே சிங்களவர்களை வேறாக அங்கு குடியமர்த்தி மக்களை கண்காணிப்பதற்கான தேவை இல்லை. தமிழர்களையே ஒத்துக்குழுக்களாக உருவாக்கி விட்டார்கள்.
இப்ப அதுவும் அந்த முன்னர் தேசிய தலைவற்ற வழிநடத்தல உருவாக்கின போராளிகள் தான் கிளிநொச்சி இராணுவ முகாம்களோ இல்லை அதில் உள்ள வெற்றி எல்லாம் கூடுதலாக ஒரு வேலையாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் யாரு தர்சன், இந்த ஆவா குழுவோட தலைவர்னு சொல்லி பொறுத்தர் பிடிபட்டிருக்கிறாரு. ஆமாம். அவர் யாரு முன்னாள்? இப்ப இந்த விடயங்கள் எல்லாம் இவர் அரசாங்கம் உருவாக்கினவர்கள் தான். இவர்கள் எல்லோரும் அரசாங்கம் உருவாக்கினவர்கள். இன்று இவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதை விட இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில ஒரு தெரிவை கொடுத்தாங்க தானே. இந்த தெரிவு நேரத்துல நாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஜெர்மனில இருந்து ஒரு சகோதரர் இந்த வானொலியில குறிப்பிட்டிருந்தார், தமிழ் மக்கள் தேடிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு இப்போ ஒரு தலைவர் கிடைத்து விட்டாருன்னு சொல்லி. ஏன்னா வைத்தியசாலைகள் உள்ள ஒரு பிரச்சனைய பேசின உடனே அர்ச்சுனான்னு சொல்ற வைத்தியரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து எங்களுக்குரிய விடிவு தரக்கூடிய அடுத்த தலைவர் என்று சொல்றது. இந்த நிலைக்கு தமிழ் மக்கள் போறதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்ன தர்சன், அவர்கள் மத்தியில கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைமைகள் தங்களுக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கல. அவர்கள் யாரு யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசினா உடனடியா ஆயிட்டு. இப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒன்று தெளிவாகுது, வடபகுதியினுடைய சட்டத்தரணிகள் ஒரு மாஃபியாக்கள் இருக்கிறார்கள் ஒரு பகுதி, இன்னும் வடபகுதியினுடைய வைத்திய மாஃபியான்னு சொல்லி இன்னும், வடபகுதியினுடைய கல்வித்துறையுடைய மாஃபியா வேறொரு பக்கம், வடபகுதியிலிருந்து ஆட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுவதற்கு இருக்கிற இன்னொரு மாஃபியா இன்னொரு குழு. இப்படி ஒவ்வொரு குழுக்களும் இப்ப அந்த மாஃபியால அந்த குரூப்ல தானே 24 பேர் அண்மையில பிடிப்பட்டதில்லை பிரான்ஸ்ல இருந்து. பிரான்ஸ் போலீஸும் ஐரோப்பிய போலீஸும் ஒன்றிணைந்து அது கூட இன்னும் கூடுதலாக இருக்கிறார்கள். அதுக்குள்ள பாகிஸ்தான் ஆக்களும் சம்பந்தப்படுகிறார்கள். பாகிஸ்தான் இல்ல, இந்த குரூப்ல கொண்டு போயிட்டு தான் அந்த ஈரான்ல இருந்து எங்களுக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினார் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல. ஆமாம். அந்த ஈரான்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண போன அந்த லேடி எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்களே, அங்க இங்க புருக்செல்ல இருந்து தொடர்பு கொண்ட இல்ல, ஈரான்ல கொண்டு போயிட்டு தமிழர்கள் ஒரு 200 பேரை வச்சிருக்காங்க. அப்ப இப்படி 3 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்ப இந்த குரூப் தான் ஒரு பெரிய நெட்வொர்க்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமையில இப்ப இந்த வைத்தியருக்கு பாராளுமன்றத்துல பேசுறதும் தெரியாது, மக்கள் மத்தியில போய் பேசுறதும் தெரியாது, அரச உத்தியோகத்தர்கள்ட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறதும் தெரியாது, அரச அதிகாரிகள்ட்ட இருந்து தானே அந்த உபயோகப்படும். அரச அதிகாரிகள் கூட அவரோட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி பாய்ச்சி கொண்டு போற நிலைக்கு உருவாகி இருக்குது. யாழ்ப்பாண பொது வைத்தியசாலைக்கு உட்பட்டு அவர் ஏற்கனவே அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒருவரை நீங்க தன்னை சீரண்டுதான் அழைக்க வேண்டும், அதெல்லாம் வற்புறுத்துவது எவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய விடயம். இதுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு இதற்கும் ஆதரவான ஒரு குழு ஒன்று இருக்கிறார். இப்படி ஒரு அநியாயம் அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இப்பொழுது உள்ள சத்தியம் அவர்கள் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒருவராகத்தானே அவரும் இருக்கிறார். இல்ல, இலங்கையினுடைய ஒரு பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றும் சட்டசபையில இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பல கடந்த காலங்கள்ல உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சம்பந்தமாக இருக்கலாம், இலங்கையினுடைய சட்ட திருத்தத்துல நாடளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்த ஒருத்தர், நீதிமன்றத்துல பங்களிப்பை செய்த ஒருத்தர், அப்படியான ஒரு சட்ட நுணுக்கம் உள்ள சுமந்திரன மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு இது மாதிரியான ஒரு கோமாளிகளை கொண்டு வருகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், இந்தியாவும் மிகப்பெரிய தமிழர்களை இனிவரும் காலத்துல தமிழீழ விடுதலையை பற்றி பேசுவதெல்லாம் கோமாளிகள் தான் வரப்போகிறார்கள். அப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தர்சன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு இந்த வானொலியில ஒரு திரைப்படத்தை உருவாக்கிய இந்தியாவிலிருந்து உருவாக்கின ஒருத்தரை பத்தி நாங்க பேசணும். அந்த நீங்க அவர் உங்களையும் சந்தித்தார், வானொலிக்கும் அவர் பேசினார். அப்ப அந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிடுவதில் அது இலங்கையை சேர்ந்த ஒருத்தர், அதாவது தமிழீழத்துல பிறந்த ஒருத்தர் தான் முன்னேறி வர வேண்டும் சொல்லி ஒரு படத்தை தயாரிச்சு வடபகுதியினுடைய மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், யுத்தத்துக்கு பிறகு எப்படியான கனவு ஒரு எங்களுடைய ஈழம் இருந்ததுன்னு சொல்றதுதான் அவர் அந்த சகோதரர் சொன்ன ஒரு விடயம். அப்படியான ஒரு திரைப்படத்தை தயாரித்து வெளியிடக்கூடாது என்பதற்கு தடை உத்தரவெல்லாம் வாங்கினவர்கள் யார் தர்சன்? முன்னாள் விடுதலை புலிகளுடைய போராளிகளுடைய மனைவிமார்.
அப்படிதானே தர்சன்? ஆமாம். அவர்கள் தான் இதுல முன்னின்று அவர்கள் இதுக்கு தடை உத்தரவு பிறப்பித்தார்கள். தமிழர் குழுக்கள், அதாவது வடபகுதியினுடைய தமிழர்களே, யாழ்ப்பாணத்து தமிழர்களே அவர்களுக்கு எதிராக தடை உத்தரவு வேண்டியிருக்கிறார்கள். அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று யாரோ ஒருத்தர் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்ப இதே நிலைய ஏன் எங்களுக்கு வடபகுதியினுடைய ஒரு பட தயாரிக்கிற ஒருத்தர் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு ஆர்வம் இருக்கிறார்கள், தன்னுடைய நிலம் பற்றி தன்னுடைய பூமி பற்றி வெளிமக்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறவருக்கு நாங்க ஏன் அந்த ஆதரவை கொடுக்க கூடாது? இப்ப அதனால இப்பொழுது இந்தியாவினுடைய ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிற ஒருத்தர் இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு சொன்னால் நாங்க அவரை தயாரிக்க கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்றைக்கு நீங்க எதிர்ப்பு படமுறை தயாரிச்சு வெளியிடுறீங்க, பிரச்சனை இல்லை, நல்ல சந்தோஷம். அதே படத்தை நீங்க மஹிந்த ராஜபக்ச குடும்பம் இனவாதத்துக்கு பயன்படுத்துவதற்கு அதை உபயோகிக்க கூடாத மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும். இல்ல அப்படியான இருக்கணும். இப்ப இந்த பிரச்சனை இருந்திருந்தால்தான் இவர்களுக்கு இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பெரிய ஒரு ஆதரவை திரட்டுகிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் ஒரு படத்தை தயாரிச்சு வடபகுதியினுடைய மக்கள் எவ்வளவு யுத்தத்துல கஷ்டப்பட்டார்கள் சொல்லி ஒரு படத்தை தயாரிக்கிற நேரம் அந்த படத்துக்கு முழுக்க தடை உத்தரவு வாங்குகிறார்கள். முன்னாள் போராளிகளுடைய மனைவிமார், முன்னாள் போராளிகள், இப்படியான குழுக்கள் தான் அதற்கு தடை உத்தரவை வாங்குகிறார்கள். எனவே அதுவும் குறிப்பாக பிரான்சில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் அதில் சம்பந்தப்பட்டிருந்தார். இப்படியான ஒரு விடயம் தான் கடந்த காலத்தில் இருக்கு. இன்றைக்கு அதே குழு யாரோ இந்தியாவினுடைய இன்னொரு திரைப்பட கலைஞர் உருவாக்குகின்ற திரைப்படத்துக்கு ஆதரவளிக்கிறார்கள். இப்ப அதே மாதிரிதான் எங்களுக்கு கடந்த காலத்தில் இந்தியாவில் எங்களுடைய அரசியலும் அப்படித்தான தரிசனம் இருந்திருக்கிறது. இலங்கையினுடைய மிக பிரபல்யமான புத்திஜீவிகள் எல்லாம் அரசியலிருந்து ஓரம் கட்டப்படுகின்ற நேரம் இங்க வெளிநாடுகள் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து சீமானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. இனி அரசியலிலும் அப்படித்தான், கலைத்துறையிலும் அப்படியான ஒரு நிலைமை தான் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. இதுதான் இலங்கையினுடைய இலங்கை ஜனாதிபதி அங்க பிரதமரை சந்திக்க அனுரகுமார திசாநாயக்கா போற நேரத்துல இந்தியாவால கொண்டு வந்த 13வது வலியுறுத்த சொல்லி அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு கோரிக்கையை விடுகிறதுக்கு பதிலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன சொல்லுது? ஒற்றியாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் நிலைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வு எட்ட அழுத்தங்களை பிரயோகிக்க சொன்னா இப்ப அதனுடைய அர்த்தம் என்னென்றா 13வது எங்களுக்கு தேவையில்லை என்பது தானே பொருள்படுகிறது. அவர் போற நேரத்தில் ஏன் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்தை தமிழர்கள் தரப்பில இருந்து ஏன் கொடுக்க கூடாது பிரதமருக்கு? இந்திய பிரதமருக்கு கொடுப்பதை விட இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு போறதோ எங்க போகின்றார்களோ அவர்கள் ஒரு கடந்த கால அரசாங்கத்தோடு அந்த ஒவ்வொரு நாளும் நாள கடத்தெடுத்துக்குரிய ஒரு அரசியல் தீர்வு உள்ள விட அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் மிக தெளிவான சில விடயங்கள்ல முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அதுதான் அவர்களுடைய அந்த விடயத்தை அவர் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த நாட்டில எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சமூகங்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்த்தத்தை இடுவோம். அது தமிழர்களுக்கு ஒரு தீர்வாக, முஸ்லிம்களுக்கு ஒரு தீர்வாக, சிங்களவர்களுக்கு ஒரு தீர்வாக அமையாது. தமிழர்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு நன்கு தெரியும், நாங்கள் கொண்டு வருகின்ற தீர்வில் அதற்கு ஒரு முடிவு கட்டும். ஆனால் இந்த தீர்வு வருவதற்கு 3-4 வருடங்கள் காலம் கிடைக்க வரும். அதற்கிடையில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிப்போம். அந்த மாகாண சபையில் நீங்கள் சொல்வது போல போலீஸ் அதிகாரமோ காணி அதிகாரமோ எதுவுமே இருக்காது. கடந்த காலங்கள் இருந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் ஒன்று இலங்கையில் நடைபெறும். இதை இலங்கையினுடைய மக்கள் மத்தியிலும் அவர்கள் சொல்கிறார்கள், சர்வதேச சமூகத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவிடமும் இதனைத்தான் சொல்கிறார்கள். கடந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகளை மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் இருக்கிற போது அவர்கள் புது சட்டங்களை கொண்டு வந்து மாகாண சபையோடு தொடர்பில்லாத மாதிரி மத்திய அரசுக்குள்ள கொண்டு வரக்கூடிய விதத்தில் தானே அவர்கள் சட்டங்களை இயற்றி வைத்திருக்கிறார்கள். முழுக்க சட்டங்களை இயற்றி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தர்சன், நாங்களும் ஒரு மாகாண சபையை தமிழ் மக்களிட மத்தியில அதுவும் சட்ட புலமை வாய்ந்த ஒருவருடைய கையில கொடுத்து வந்தானே தர்சன். அந்த அவர் கூட வடபகுதியினுடைய மாகாண சபைக்கு தேர்தலில் அந்த விடயத்தை அவர் மாகாண சபையால் அவருக்கு செய்ய முடியாமல் போனது. இப்ப இதற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு
தமிழ் அரசியல்வாதிகள் நீங்க யாரை நாங்க உருவாக்கி இருக்கின்றோம்? இப்ப புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கிட்டயா இருக்கலாம், இல்லது இலங்கையினுடைய அரசியல்வாதிகள்கிட்டையும் கூட நீங்க இதே கேள்வியை கேட்டேன்னு சொன்னால், அங்க அந்த பதவிக்கு வாரவர் தமிழ் மக்களுடைய பொருளாதார பிரச்சனையோ தீர்க்கிறதுக்கும் அல்லது கல்வியில முன்னேற்றத்துக்கும் நாங்கள் மாவீரர் தினத்தை நடத்துவோம், மாவீரர்களுக்கான நினைவு ஆலயத்தை கட்டுறதுக்கு அதுக்காகத்தான் நான் வருவேன் என்று பேசுபவருக்கு தானே வாக்களிக்கிற மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறதே ஒழிய கல்வியில முன்னேறுந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா கல்வி அமைச்சர்லாம் என்ன பாடசாலைகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பாடசாலைகள் எல்லாம் இருந்தன. இப்போ இன்று பாடசாலைகளில் குறிப்பாக நீங்கள் 100 வருடமான பாடசாலைக்கு ஆட்கள் இல்லாமல் அதை மூடுகிற ஒரு சூழல் இருக்கிறதா, அதை மூடாமல் செய்வதற்கான வேலை திட்டங்களை பங்கிட்டு அந்த எங்கே மாணவர்கள் குறையதோ அதுக்கான வேலை திட்டங்கள் ஏதாவது நடக்கிறதா? இல்லையே. இல்ல தர்சன், அதுல ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய சில மாவட்டங்களையும் மாகாண சபைக்கு சொந்தமான பாடசாலைகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பாடசாலைகளும் இருக்கின்றது. ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்குது. அது இலங்கையின் தென் பகுதியிலும் அப்படித்தான். இப்பொழுது ஒரு மாகாண சபைக்கு ஒரு கீழே உள்ள பாடசாலை வந்தா அந்த மாகாண சபை தனக்கு கிடைக்கின்ற முழு வருமானத்திலையும் அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்று கூட வருகின்ற பணத்தால கூட பாடசாலையினுடைய தளத்தை கல்வியை மேம்படுத்துறதற்கு வடபகுதியினுடைய பாடசாலைகளுக்கு அந்த வடபகுதியினுடைய முதலமைச்சராக இருக்கலாம், கல்வி அமைச்சராக இருக்கலாம், எதை செய்தார்கள் என்று சொன்னா ஒன்றுமில்லை. ஆனா வடபகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடபகுதியினுடைய அமைச்சர்மார் அவர்கள் சொல்கின்ற ஒரே விடயம்தான், நாங்க தேசிய அரசாங்கத்தோடு பேசி இந்த பாடசாலையை தேசிய பாடசாலையா மாத்திடுவோம். எனவே வடபகுதியினுடைய முன்னணி பாடசாலைகள் எல்லாம் தேசிய பாடசாலைகளா மாற்றப்பட்டது. தேசிய பாடசாலைகள்ல முன்னணி பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளா மாற்றின உடனே மாகாண சபையிலிருந்து அவர்களுக்கு காசு செலவழிக்கிறது தேவையில்லை. அந்த பாடசாலைகளுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து காசு போகின்றது. ஏன்னா இந்த விடயத்தினுடைய எங்களுடைய பகுதிகளுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள் தேவையில்ல, எங்களுக்கு மாகாண சபையினூடாகவே நாங்கள் அதை செய்வோம், அபிவிருத்தி செய்வோம், எல்லா பாடசாலைகளையும் முன்னேற்றுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கல்வி அமைச்சருக்கு அறவே இல்லை, முதலமைச்சருக்கும் அறவே இல்லை. அதனால எப்படி கிழக்கு மாகாண முதலமைச்சராக முஸ்லிம் ஒருவர் இருந்த போது அவர் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்தெல்லாம் ஒரு பாரிய அபிவிருத்தியை மேற்கொள்ள அவரால் முடிந்திருக்குத்தானே? அதுக்கான அதிகாரம் இருந்தபடியால தானே அவர் தமிழகத்தில் இருந்து கூட பெரிய வர்த்தகர்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே ஒன்றிணைந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தி முதலீட்டை கொண்டு வருவதற்கான திட்டங்களை எல்லாம் வகுக்கிறாண்டா. அதுக்கு அதிகாரம் இருந்தபடியால தானே அவரால் செய்யக்கூடியதா இருந்தது. அதிகாரம் இருந்ததாலதான் அந்த விடயங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இதே மாதிரி வடபகுதியில செய்ய முடியாமல் போனது. இல்ல, வடபகுதியினுடைய செய்ய முடியாமல் இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால், முதலமைச்சரே லஞ்சம் கேட்கிறவராக இருந்திருக்கிறார் தானே. வெளிநாட்டில இருந்து போயிட்டு நான் இலங்கையில முதலீடு செய்ய போகிறேன்னு சொல்லி போற நேரம் முதலமைச்சரே தன்னுடைய செயலாளரை வச்சு இதுக்கு இவ்வளவு காசு வேணும்னு சொல்லி லஞ்சம் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது போதாதற்கு இப்பொழுது அண்மை தேர்தலில் நாங்க அது முதலமைச்சர் கேட்ட லஞ்சம் பலசா இருக்கலாமே. அண்மைய தேர்தல் என்ன தர்சன், அண்மைய தேர்தல முழுக்க நடைபெற்றதெல்லாம் அங்க பார் லைசன்ஸ் தான் லஞ்சம். யார்கிட்ட பேருன்றது வந்துட்டுதா? யார்கிட்ட பேருன்றது யார் யார்கிட்ட பேருன்னு சொல்றது இன்னும் வரல. இந்த பகுதிகளுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல சொன்ன சாணக்கியன்னு சொன்னா ஒரு 5000 பேருக்கு ஒரு பார்ன்னு சொல்றதா, அந்த நிலைக்கு அங்கு கிழக்கு வடபகுதியினுடைய பகுதி எல்லா இடத்துக்கும் பார் ஷூ பண்ணப்பட்டிருக்கின்றது. இதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் நேரடியாகவே இவர் விக்னேஸ்வரன் சம்பந்தப்பட்ட விடயமும் இருக்கின்றதுதான். அதுல பலர் குற்றச்சாட்டுகிறார்கள், இந்த ஸ்ரீதரனுடைய பேரும் இருக்கு என்று. ஆனா ஸ்ரீதரன் பிடிபடாத மாதிரி செய்திருக்கிறார், புத்திசாலித்தனமாய் செய்திருக்கிறார். இந்த பெயர்கள் மறைக்கப்படுகின்றது. இந்த நிலைமை தான் வடபகுதியினுடைய நிலைமைகள் தான். எனவே இப்ப நான் சொல்ற அடுத்த மாகாண சபை ஒரு தேர்தல் நடைபெற்றால் தர்சன், வடபகுதியில் உள்ள இன்றைய அந்த ஜோக்கராக இருக்கின்ற கோமாளியாக இருக்கின்ற வைத்தியர் முதலமைச்சர் போட்டிக்கு போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படியான ஒரு நிலை உருவானாலும் உருவாகும். அவர் தன்னுடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்தவர்களா இருக்கின்றவருக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டு அவர் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போனாலும் போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. வடபகுதியினுடைய நிலைப்பாடு இதுதான் சார். ஏன்னா இப்படியானவர்கள் தான்
திறமையானவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்படியான ஒரு கூட்டம் தற்பொழுது மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு முழுக்க காரணம் கடந்த கால அரசியல் தலைமைகளுடைய செயற்பாடுகள் தான், அவர்களுடைய நடவடிக்கைகள் தான் இந்த நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. சிறுபான்மை இனத்தினருடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு வருமா வராதா? என்னுடைய அவதானத்தை பொறுத்து தர்சன் அப்படியான ஒரு தீர்வு வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே அந்த அவர்கள் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களை அகற்றி காணிகளை கொடுத்து அதனூடாக மக்கள் மத்தியில் ஒரு திருப்தி ஏற்படுத்தி மாகாண சபையை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா தர்சன்? இப்ப இதுல தீர்வுன்னு சொல்றது யாருக்கு இந்த தீர்வு தேவை? இப்ப பிபிசி இந்த தேர்தலுக்கு முன்பு வடபகுதியில் நடத்தின ஒரு இதை பார்த்தோம் தானே, அதுல மக்கள் மத்தியில போயிட்டு கேட்கிறாங்க 13வது அரசியல் யாப்பு என்று சொன்னால் என்ன, அவங்களுக்கு மக்களுக்கு தெரியாது. மாகாண இந்த என்ன சமஷ்டி முறைன்னு சொன்னால் என்னன்னு தெரியாது. அப்ப இதை யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இளைஞனுடைய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். இதனை தவிர மக்களுக்கு தங்களுக்கு எது தேவைன்னு சொல்லி மக்கள் மத்தியில கேட்டேன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு அது தேவையில்லை. இப்ப மக்கள் வடபகுதியினுடைய மக்கள் இந்த அர்ச்சுனாவுக்கு பின்னுக்கால போறதுக்கான மிக முக்கியமான காரணம் அங்கு அவங்களுக்கு தேவை, சுகாதாரத்துறை ரீதிய தேவை தேவைப்படுகின்றது, தங்களுடைய பாதைகள் ரீதியான பாதைகள் தேவைப்படுது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வசதிகள் தேவைப்படுகின்றது. இந்த நிலைதான் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கின்றது. இப்ப யாராவது போயிட்டு உதவிகள் கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னால் அந்த யாரோ ஒருத்தர் காசு எல்லாம் நிலத்துல போட்டு மிரிச்சி எல்லாம் நாடகம் சுவிஸ்ல இருந்து போனவர். அப்ப இந்த நபர் கடந்த காலம் செய்யற நேரம் அவருடைய வீட்டுக்கு பின்னுக்கால எவ்வளவு பேர் வரிசையில காத்திருந்தாங்க. இது மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனையாக மாறிவிட்டது. அங்கு வசதி உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில தங்களுடைய குடும்பம் வெளிநாட்டுல அங்க இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாட்டை விட்டு எப்படியாவது தப்பி ஓடணும்னு சொல்ற முடிவுல இருக்கிறார்கள். ஏனையவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் தங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஏதோ ஒரு வழி தேவைப்படுகின்றது, அந்த வகையை செய்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து காசு போகின்றது, அவர்களுடைய சுகபோக வாழ்க்கை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. எல்லாருக்கும் பைக் வேணும், எல்லாருக்கும் வாகனம் வேணும். அவர்கள் ஊராக சுத்துகிறார்கள், நான்காடாக சுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்றதெல்லாம் அந்த சுதந்திரம். எனவே அங்கே தொழில் செய்ய வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்ற நிலைப்பாடுகள் இல்லை. இனி கஷ்டப்படுகிறார்கள். எல்லோரும் யூடியூபர்களாக மாறி இருக்கிறார்கள், எல்லோரும் யூடியூப்ல வீடியோ போடக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு பெரிய அளவு வருமானம் கிடைக்குதா? வருமானம் கிடைக்கின்றது. அடுத்தது கடந்த அதனூடாக அவர்கள் கல்வியை கைவிட்டு விடுவார்கள் அல்லவா? இதால வருமானம் சிறு வயதிலேயே வருமானத்தை பெற செய்து விட்டா கல்வியை கற்பதை விட இதனூடாக பணத்தை சம்பாதிக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை வந்துவிட்டா கல்வியில பின்னடைந்து விடுவார்கள். இது கல்வியை பின்னடைகிறது கண் முன்னுக்கு தான் சொன்னதெல்லாம் நடக்குது. ஏனென்றால் இலங்கையினுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக வடபகுதியினுடைய போயிட்டு ஏதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து போனவர்கள் செய்திருக்கிறார்களா, பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யறதுக்கோ அல்லது மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கோ அந்த நிலைப்பாட்டை தவிர, ஆனால் அவர்கள் எப்படி நாங்கள் இந்தியாவில் உள்ள கலைஞர்களை கொண்டு சென்று இலங்கையில யாழ்ப்பாணத்துல வடக்குல மியூசிக்கல் ஷோ நடத்தி நாங்கள் அதன் மூலமாக சம்பாதிக்கலாம், இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. எல்லோரும் அரசாங்கமும் தாராளமாக இந்திய கலைஞர்களை கொண்டு வந்து சென்று வடபகுதியில நீங்க மியூசிக்கல் ஷோ நடத்தலாமா, தென்னிலங்கையில கோவிட் காலமா எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் போட்டிருக்கிறார்கள் தடை பகுதி, ஆனால் வடக்குல மட்டும் அந்த தடை இல்லை. வடக்குல மியூசிக்கல் ஷோ நடத்தலாம், எல்லா களியாட்டத்தையும் நடத்தலாம். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு பார் துறக்கலாமா பார் துறக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு அங்க போலீஸ் பாரம் மூட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களே பார் லைசன்ஸ் வாங்குகிறார்கள் என்றால் எப்படி மக்கள் குற்றம் சாட்ட முடியும்? அது ஒரு பகுதி. மறுபக்கம் மற்ற பக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கு உருவாக்கப்படுகின்ற களியாட்ட விடுதிகள், அங்கு பிரச்சார விடுதிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு சொல்கின்றது. இன்று அந்த சூழல் மக்களாகவே வேறொரு அவர்களுடைய முழு சிந்தனையையும் அதுக்கு நாங்க எப்படியான ஒரு வசனம் பாவிக்கிற அவர்களுடைய ஒரு சிந்தனா ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு
ஆயுத ரீதியான போராட்டத்தை விட ஒரு சிந்தனா ரீதியான ஒரு போராட்டம் அங்கு நடைபெற்று மக்களை திசை திருப்பி இருக்கிறார்கள். அதுதான் சொல்லலாம். முழுக்க முழுக்க அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இதை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்களுக்கு தீர்வு வேணும், தமிழர்களுக்கு 13வது அரசியல் யாப்பு வேணும், சமஷ்டி அரசியல் யாப்பு அப்படி வேணும்னு சொல்லி பேசுறவர்களை மக்கள் ஏதோ ஒரு இவர்கள் ஒரு கோமாளியாத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா இவர்கள் சொல்றதே மக்களுக்கு விளங்காது. இப்ப இவர்கள் பேசுகிறார்களே தவிர அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல் திட்டம் இவர்களிடம் இல்லையே. இவர்களிடம் இல்ல. மக்கள் சிங்களவர்களை ஏற்கனவே நான் கூறிய மாதிரி எங்களோட தாத்தாண்ட காலத்துல குடியேற்றுகிறார்கள் என்று பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலும் அடுத்த பேரப்பிள்ளைன்ற காலத்திலும் குடியேற்ற பேசுறோமே தவிர அதை தடுக்கிறதுக்கான எந்த விதமான முன்முயற்சிகளோ அவையுமே கிடையாது. அதே நேரத்தில் இதை தேர்தலில் பயன்படுத்தி குடியேற்றுகிறார்கள், குடியேற்ற திட்டம் நடக்கிறது, தமிழர் பிரதேசம் அழிகிறது என்று வாக்காக மாற்றி அங்கு தடுத்து நிறுத்த முடியாத பாராளுமன்றத்துக்கு போறதில் காட்டுற ஆர்வம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலை திட்டத்தை உருவாக்கி இல்லையவர்கள். அதாவது அடுத்தவர்களை தடுத்து நிறுத்த வேணும் என்றதெல்லாம் இவர்களுக்கு நோக்கம் இல்லை. இன்னொரு தமிழன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்றதில் தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கிறது. அடுத்த தமிழனுக்கு தடை செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப சுமந்திரன் பாராளுமன்றத்துக்கு வருவதை தடை செய்வதற்கு கொழும்புல இருக்கிற தவராசா போயிட்டு யாழ்ப்பாணத்துல கண்டெஸ்ட் பண்றேன்னு சொன்னால் அதுல என்ன நோக்கம்? அது ஒட்டுமொத்த குரூப்பும் சேர்ந்து ஒரு தனி அரசியல்வாதியை இலக்கு வைக்கிறார். இவர் பாராளுமன்றம் வரக்கூடாது. சிங்களவர்களுக்கும் அவர் சுமந்திரன் வாரது விருப்பம் இல்லை. இவர்களும் அது அதை இவர்கள் அதான் நான் ஏற்கனவே 2 முகங்களோட வேலை செய்பவர்களுடைய கைகளில் அதிகாரம் இருக்கிறது. இப்போ அதற்குள்ள இப்போ இந்த படம் தயாரிக்கிறது, இப்போ வெளிநாட்டில் படம் தாரதுன்றவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சாவோட நெருங்கின உறவினர்களுடைய முதலீடுகள் எல்லாம் அதுக்குள்ள வருகிறது. நெருங்கின முதலீடுகள் வருகின்றது. எங்களுக்கும் தெரியும் தானே இந்த ஒரு சில அந்த பணத்துக்கு முதலீடு செய்கின்றவர்கள் இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தோட நெருங்கிய உறவுகளை சேர்ந்தவர்கள் தானே. அப்படியானவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தேசிய தலைவரையும் சொல்லி புலி போராளிகள் பேரையும் சொன்ன உடனே இந்த முட்டாள்சனம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிற தன்மையோட தான் இருக்குது. இல்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்ப வெளிநாட்டுல இருக்கின்றவர்கள் இந்த ஏமாற்றுவர்களுக்கு நல்லா தெரியும். தமிழர்களை உணர்ச்சிகள் மூலமாக இவர்களை ஏமாற்றலாம், உணர்ச்சி ஊட்டி இவர்களை ஏமாற்றலாம், இவர்களை கடந்த கால வேதனைகளை புண்களை காட்டி ரத்தத்தை காட்டி ஏமாத்தலாம் சொல்லி. தர்சன், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க, நீங்க முடிஞ்சிருந்தா நீங்க செப்டம்பர் 11 அமெரிக்காவோட ட்வின் டவர் அட்டாக்கு 2 இரட்டை மாளிகை இந்த கோபுரம் இதுக்கு பிறகு அங்க இறந்தவர்களை நினைவு காண்றது, நினைவு கூறுறது, எல்லோரும் ஒரு கண்லேத்தி நினைவு கூறுவார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் எந்த ஒரு ஊடகமாவது அந்த ட்வின் டவர் அட்டாக் பண்ணத மக்கள் எல்லாம் இறந்து கிடக்கிறார்கள், பில்டிங் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது, ரத்தம் சிந்தி கிடக்குது, எந்த ஒரு ஊடகமாவது அதை காட்டியிருப்பாங்க. அது என்னன்னா அவர்கள் அதை விட்டு மறக்க பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு. அப்படியான ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்து விட வேண்டும் மக்கள். மக்கள் இருக்கிறவர்களை இன்னும் நாங்கள் நோயாளிகளாக காட்டக்கூடாது. இப்ப இரத்தம் படிஞ்சிருந்தேன்னு சொன்னா இரத்தத்தை மீடியால காட்டக்கூடாதுன்னு சொல்ற ஒரு போலீஸ், அது கட்டாயம் ஊடகத்துறையோட ஒரு பண்பு தானே தர்சன். ரத்தம் தோய்ந்த இரத்த சிந்தனைகளை மக்களோட சிதறிய உடம்புகளை ஊடகத்துல காட்டக்கூடாது. ஆனால் எங்களுடைய ஸ்ரீலங்காலையும் அப்படித்தான். ஸ்ரீலங்கா சிங்கள சமூகத்தை அரசாங்கம் கடந்த காலத்துல ஏமாத்துகின்ற நேரத்தில் விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட குண்டுகள்ல சிதறிய உடம்புகளை அந்த தெஹிவலையில சந்தியில வடித்தது, அரந்தலாவையில அந்த திக்குகளை கொலை செய்தது, இவை எல்லாத்தையும் அரசாங்கம் காட்டி மஹிந்த ராஜபக்ஷ அப்படித்தான் இனவாதம் வளர்க்கப்பட்டது. அதன் இனவாதம் வளர்க்கப்பட்டதுன்ற நோக்கம் 2 பக்கமும் ஊழல் நடந்தது. அதாவது என்னதான் நேர்மையாக இருந்தாலும் கூட அதை ஊழல் செய்பவர்கள் இந்த போராட்டத்தை வைத்து 2 பக்கம் பெரிய அளவில் ஊழல் மோசடி நடந்திருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீர்களா? 2 பக்கம் மிகப்பெரிய ஊழல் மோசடி இந்த ஆயுத போராட்டத்தை வைத்து நடத்தப்பட்டது. நடந்திருக்கு. இப்ப அப்படியான ஒரு ஊழல் நடந்திருக்கின்றது. அது இப்ப நான் சொல்லுவேன். இன்னொரு கேள்வி மறந்து விடுவேன், இப்பவே கேட்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு தமிழரை பொறுத்தவரையில்
கேபி தான் இந்த ஆயுத போராட்டத்தை வாங்கி அதில் மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் செய்து இந்த இவ்வளவு ரத்தம் சிந்துறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் மீது சட்ட ரீதியான வழக்கெடுப்பார்களா அல்லது அவரை சுதந்திரமாக அவருக்கு அந்த வீடு வசதிகள் எல்லாம் கொடுத்து அவர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதுக்கு அனுமதிப்பார்களா அல்லது இந்த அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முன் வருவார்களா? பிள்ளையான், கருணா இவர்கள் போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முன் வருவார்களா? அப்படியான ஒரு விஷயம் ஒருபோதும் நடக்காது தர்சன். என்னன்னு சொன்னால், யுத்த காலங்கள்ல எங்களுக்கு எதிரானவர்களாக யுத்தம் புரிந்தவர்கள் பிறகு அவர்கள் மூலமாக யுத்தத்தினுடைய வெற்றிக்கு ஆதரவு கிடைத்ததோ அவர்கள் பின்ன வேறு பக்கம் மாறினார்கள் சொன்னால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு விடயம் உலகத்துல எங்கேயும் அது நடக்காது. இப்ப அது சிரியாவுடைய போராட்டமாக இருக்கலாம், இந்த வேற நாட்டுல போராட்டமாக இருக்கலாம். அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்களாக மாறிவிட்டால் அவர்கள் ஒருபோதும் அந்த நிலைமை உருவாக்கப்படாது. தற்பொழுது சிரியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்ற குழு கடந்த காலத்தில் அல் கைதா தான். கடந்த காலத்தில் அல் கைதா. அப்ப அந்த அல் கைதாவை உருவாக்கியதும் அமெரிக்கா தான். அதற்கு பிறகு அவர்கள் முழுக்க மறைவாகிவிட்டார்கள். மீண்டும் இந்த அவர்களை பதவிக்கு கொண்டு வர்றதுக்கு முழுக்க அமெரிக்காவினுடைய ஆதரவோடு அவர்கள் மீண்டும் அந்த பதவிக்கு அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வேறு பேர்ல, கடந்த காலத்தில் அல் கைதான் இருந்தவர்கள் இப்ப வேறு பேர்ல அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உலக வரலாற்றிலும் நடைபெற்றிருக்கின்றது. அதே போல ஜேவிபியினுடைய கடந்த காலத்துல இலங்கை அவர்களுடைய இஸ்ரேலை பொறுத்தவரையில் அகண்ட இஸ்ரேலை உருவாக்குன்றத மிக திறமையான முறையில செய்து கொண்டு வருகிறார்கள். எதிர்காலத்துல முழு பிரதேசங்களும் சில வேளைகளில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் போக வேண்டிய சூழல் வராதா? அப்படியான ஒரு சூழல் வாரத்துக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆதரவை இன்று அவர்கள் உருவாக்குவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது என்னன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு இது அமெரிக்காவினுடைய ஆதரவு மட்டுமல்ல, துருக்கியினுடைய முழு ஆதரவும் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அங்கு முழுக்க இஸ்ரேலுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சவுதி அரேபியாவோடு எமிரேட்ஸோடு மிக நெருங்கிய கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. அப்ப இப்படியான ஒரு நிலம் இருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் தளம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எல்லாம் முழுக்க அரபு நாடுகள், கட்டார்ல, எமிரேட்ஸ்ல, லெபனான்ல அப்படி எல்லாம் அமெரிக்காவுடைய பேஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எனவே ஈராக்ல கூட அந்த இடம் இருக்கின்றது. ஏன்னா இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் முழுக்க இந்த முஸ்லிம் நாடுகளுடைய ஆதரவோடு அகண்ட இஸ்ரேலை இலகுவாக உருவாக்குவதற்கான விடயம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த கேபிட விடயத்தில் கூட, கருணாட விடயத்தில், பிள்ளையாண்ட விடயத்தில், பிள்ளையானை வேறு ஏதாவது ஒரு விடயத்தில் அவர்கள் உள்வாங்கி உள்ளே எடுத்து அவர்கள் தண்டனை கொடுக்கிறது என்ற விடயத்தை அல்லது தங்களுடைய பக்கம் சேர்த்துக் கொள்வார்கள் அல்லது அவர்களுக்கு மறைமுகமாக, அதாவது நீங்கள் அரசியலில் சத்தம் போடாமல் இருந்தீர்களானால் இப்படியே இருக்கலாம், ஏதாவது குளறுபடி செய்ய முற்பட்டீர்களானால் உள்ளுக்கு போக வேண்டி வரும் என்ற மறைமுக மிரட்டல்களை விடுப்பார்களா? அப்படியான ஒரு நிலை உருவாகலாம். இப்பொழுது கருணா எந்த விதமான தொடர்பும் இல்லை. தர்சன், எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் நான் முன்னாள் கருணாவுடைய செயலாளராக இருந்த ஒரு சிங்கள பெண்மணி அவ என்ன பேஸ்புக்ல கண்டுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தா. அப்பொழுது நான் வேலை செய்யற யூனிசெஃப்ல இருக்கிற போது சந்தித்தவரா? இல்ல, நான் இந்த பிரான்ஸ் டிவிக்கு இன்டர்வியூ காண்ட நேரம் கருணாவை எத்தனையோ முறை நாங்க இன்டர்வியூ கண்டுக்கிறோம் தானே, அப்ப அதுக்கு இன்டர்வியூ காண்ட நேரம் அந்த அவ மூலமா தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது. அவ என்ன பேஸ்புக்ல கண்டுட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பி இப்ப எங்க இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டா, நான் அப்பதான் பேசுறதுக்கு டெலிபோன் நம்பர் அனுப்ப சொல்லி பேசினேன். அப்ப கருணான நிலைமையை கேட்டேன்னு சொன்னால், கருணா இப்ப அரசியல்கள்ல பெருசா ஈடுபடுறதுல இப்ப விவசாயம் செய்கிறாராம். அப்படியே விவசாயம் செய்து கொண்டு அதை எல்லாத்தையும் விட குடிக்கு அடிமையாயிட்டா, எந்த நேரமும் போல தண்ணியில தான் நிலைமை இருக்குதாம். எனவே கருணாட நிலைமை அப்படி போயாச்சு. இவ இப்ப பாலந்துறையில வீடு எடுத்து அங்கேதான் இருக்கிறான். எனவே கருணாவோட எந்த தொடர்புகளும் இப்ப இல்ல. ஆனா இருந்தாப்புல அவங்க பேசிக்கொள்றது அப்படின்னு சொல்ற நிலைப்பாட்டு அவ சொன்ன அவ்வளவுதான்.
அப்ப இப்படியான ஒரு நிலைமை, இப்ப கருணாட நிலைமையும் கருணா எதிர்காலத்துல அரசியல்ல முக்கியமான இடத்துக்கு வருவார் என்று சொல்ற விடயத்தை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. எனவே அந்த பிள்ளையான இவர்கள் எப்படியாவது வகையில ஓஃப் பண்ணி விடுவார்கள். அது பிள்ளையான இல்லாமக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சட்டத்திற்கு திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளையான கொண்டு வரது அடக்கி விடுவார்கள். வியாழேந்திரன் அரசியல்ல இருக்கிறார். வியாழேந்திரனுக்கு தொடர்ச்சியா அரசியலை செய்ய முடியும் என்ற ஒரு நிலை உருவாகுமோ தெரியாது. அப்படி இல்லா போனு சொன்னா இனி பழையபடி சுமந்திரனை இல்லாமல் செய்த மாதிரி சாணக்கியனை இல்லாமல் செய்வதற்கான வேறு திட்டத்தை தொடங்க மாட்டார்கள். அதான் சுமந்திரனை இல்லாமல் செய்த மாதிரி சுமந்திரன் இல்லாமல் செய்தது ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், உள்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், சிங்கள அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்துதான் சுமந்திரன் இல்லாமக்கிறது முயற்சி செய்தார்கள். நீங்க அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுக்க போகின்ற நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல்வாதிகளும் எவ்வளவு பேர் இந்த சாணக்கியனுக்கு எதிராக செயற்பட்டது எங்களுக்கு தெரியும் தானே. கடந்த காலத்துல நாங்கள் கண்டோம். அதே அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்சம் காலம் போக்குள்ள நேரம் சாணக்கியனுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிடுவார்கள். இதுல ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்னன்னு சொன்னால், கடந்த காலங்களில் மக்களை விட்டு ஏமாற்றிய அரசியல்வாதிகள், அது புலத்தினுடைய அரசியல்வாதியாக இருக்கலாம், EPRF இருக்கலாம், வாக்குகளை பெற்றுக் கொண்டதன் பிறகு ஊர்ல இல்ல அவர்கள் கொழும்புல போயிட்டு மக்களோட அவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. வாழ்நாள் முழுக்க நாங்க தான் அரசியல்வாதிகளாக இருக்கணும், எங்களை தவிர வேறொருத்தருக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், புதிய இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கப்படாது, அந்த எண்ணப்போக்கில் இருந்தவர்களை எல்லாத்தையுமே இப்பொழுது ஓரம் கட்டி விட்டார்கள். இந்த நிலை சாந்தர்சன் எதிர்காலத்திலையும் தொடர்பு. தேசிய மக்கள் சக்தியை எடுத்துக்கொண்டால் அந்த என்ன போல்ராஜ் அவர்கள், திருமதி போல்ராஜ் அவர்கள் எல்லாம் மன்னர் அங்கே எல்லாம் அந்த வெள்ள நேரத்திலேயே ஒவ்வொரு கிராம சென்று உதவிகள் செய்து மக்களை சந்தித்து தானே அவர்கள் வருகிறார்கள். சந்தித்து வருகிறார்கள் தர்சன். அதுதான் என்ன உங்களுக்கு அந்த கடந்த நாங்கள் தேர்தல் முடிந்ததன் பின்பு உரையாற்றுகின்ற நேரத்தில் வானொலியில் நான் பேசுற நேரம் சொன்னேன், பிமல் ரத்நாயக்க ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுடன் வடக்குக்கு சென்றவர். அதற்கு பிறகு இளைஞருடைய எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் அவர் தோன்றல. அநேகமான சிங்கள தொலைக்காட்சிகள் கேள்வி எழுப்பின பிமல் ரத்நாயக்க எங்க JVP இருந்து அவருக்கும் தொடர்பு இல்லையான்னு சொல்லி ஒரு மௌனமாக வடக்குல போயிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை போகணும். ஜனாதிபதி தேர்தலை விட பன்மடங்கு வாக்குகளை வடக்குல பெற்றுக்கொள்வதற்கு, அவங்களோட உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி வேலை செஞ்சிருக்கிறார்கள். இல்லை, இவர் கூட எங்களுடைய செவ்வியில் நாங்கள் அவரை செவ்வி காண்ற போது அவருக்கு வடக்கில் பல கிராமங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். அந்த பகுதியில் முற்றுமுழுதாக அவர்கள் இவ்வளவு காலத்துக்கு முன்பாகவே மக்களை சந்திக்கின்ற பெண்கள் அமைப்புகளை பலப்படுத்துகிற வேலைகளை செய்துட்டு தானே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். இப்ப நீங்க இதே ஒரு வடக்கினுடைய அரசியல்வாதிக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஊர்களோட பேரை சொல்லுங்க. அநேகமான ஊர்களோட கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஊர்களோட பேர் தெரியாது. அதே போல வடகிழக்கில் உள்ள ஒரு அரசியல்வாதிக்கு மலையகத்தில் உள்ள தமிழர்களுடைய ஒவ்வொரு ஊரை பத்தி சொல்லுங்க. அவங்க எந்த ஊர் எங்க இருக்கிறது கூட தெரியாது. நாங்க தமிழர்களுக்கு உரிமை வேணும்னு சொல்றவர்கள் குறைஞ்சது அந்த பக்கம் போயே இருக்க மாட்டார்கள். இந்த நிலைதான் தர்சன் அங்கு தொடர்கிறது. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கின்ற சிங்கள மொழியில வருகின்ற கருத்துக்கள் இவற்றை பார்க்கிற போது இந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? சாதாரண மக்கள், அரசியல்வாதியின் கருத்தை நான் கேட்கவில்லை, சாதாரண மாணவர்கள், சாதாரண மக்கள் மத்தியில் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதை விட இந்த அரசாங்கம் தற்பொழுதுதான் அரசாங்கம் பதவிக்கு 1 மாதம் ஆகிவிட்டது. ஜனாதிபதி பதவியேற்று 100 நாட்கள் தாண்டிவிட்டது. இந்த 100 நாட்களில் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் எதையும் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கல. 3 பேர் தான் இருந்தார். 3 பேரை வைத்துக் கொண்டு 2 மாதங்கள் ஓட்டினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அரசாங்கம் ஒன்று கிடைத்து 3 மாதங்கள், சரியாக 1 மாதம் கடக்கிறது. இந்த 1 மாதத்துக்குள் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற நடவடிக்கையினுடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது, பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற விவாதங்களை பார்க்கும் பொழுது, அரச தரப்பிலிருந்து பேசுபவர்களுடைய அனுபவம் மிக குறைவாக இருக்கின்றது. அவருடைய பேச்சுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது. இது தொடர்ச்சியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டால் மக்கள் மத்தியில் அவர்கள் மிக பின்னடைவை சந்திப்பார்கள். இப்பொழுது தொடர்ச்சியாகவே பாராளுமன்றம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தால்
மக்கள் மத்தியில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதார ரீதியில எப்படி அந்த பணத்தை இப்ப இன்னும் நீங்க பாக்குற போது யூரோ இன்னும் அப்படியே இலங்கை காசுல குறைந்து கொண்டு தானே போகிறது. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா தானே அது பார்ப்பார்கள். இல்ல, யூரோ அது வெற்றியாக பார்ப்பார்கள். அந்த விடயத்துல நாங்கள் இப்படித்தான் அதை பார்க்கணும் சொல்லி சொன்னால், தற்பொழுது உள்நாட்டுக்கு வருகின்ற அந்நிய செலாவணி கூடுதலாக கிடைப்பதற்கான காரணம், இப்ப ஜெய்காவினுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து ப்ராஜெக்டும் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உலக வங்கியினுடைய தடை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து ப்ராஜெக்டும் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சர்வதேச பணப்புலங்கள் உள்நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. உல்லாச பயணிகள் மிகப்பெரிய அளவிலே போக தொடங்கி விட்டார்கள். உல்லாச பயணிகள் போக தொடங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்படியான ஒரு காரணம் இருக்கலாம். என்னென்றால், கடந்த காலங்களில் யூரோ 300ஐயும் தாண்டி செல்கின்ற நேரத்தில் உலகத்தில் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் யூரோவோ இல்லாட்டி டாலரோ மிக குறைந்த செலவுல இலங்கைக்கு போய் வரலாம். இப்ப ஆப்கானிஸ்தானுடைய யூரோனுடைய விலை 200 ரூபாய் ஆப்கானிஸ்தான் ரூபாய். ஆனா இலங்கையில 300 ரூபாய்க்கு போகுது. அப்ப ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதாரம், அவ்வளவு யுத்தம் நடந்த ஒரு நாட்டிட கூட பொருளாதாரம் கூட இலங்கையை விட நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பொருளாதார நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமையில இலங்கையில வெளிநாட்டு அந்நிய செலாவணிகள் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய விடயங்கள், அதாவது அரிசி விடயங்களா இருக்கலாம், இந்த முட்டை இப்படியான விடயங்களை வைத்து எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கொடுக்கிறார்கள். அந்த விடயத்தை அதுக்கெல்லாம் தட்டுப்பாடுகளுக்கு உண்மையிலேயே வேண்டும் என்று இவர்கள் செய்கிறார்களா என்ற மைத்ரிபால சிறிசேனாவின் அண்ணர் தான் கூடுதலாக அரசிய ஆலைகளை பெரிய அளவில் வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவர்களுடைய சதி வேலைகளா அல்லது இது சதி வேலைகள் சொல்வதை விட இலங்கையினுடைய அரசு அதிகாரிகளுடைய ஒரு பிழையாக நான் பார்க்கிறேன். நான் தர்சன பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு இந்தியாவினுடைய விவசாயம் சம்பந்தமான ஒரு கட்டுரை நான் வாசிச்சிருந்தேன் இணையத்துல. அதுல எப்படி போட்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ட்ரோன் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாகவும் இந்தியாவோட விவசாயம் நடக்கின்ற கால பகுதிக்கு அவர்கள் இந்தியாவுடைய விவசாய ஆராய்ச்சி சபை அந்த விவசாய பூமிகள் எல்லாத்தையும் படம் பிடிச்சிருமா, இத்தனை ஏக்கருக்குள்ள விவசாயம் நடந்திருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த விவசாயம் அதுக்கு என்ன சொல்ற, நெல் அறுவடை கால மாசம் நெல்லை வெட்டுற காலம் அறுவடை செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் இது இத்தனை ஏக்கர் நிலப்பரப்புல இது விவசாயம் செய்திருக்கிறார்கள், இதிலிருந்து இவ்வளவு எங்களுக்கு நெல் கிடைக்கும் சொல்கின்ற புள்ளி விவரவியல்களை அவர்கள் விவசாய ஆராய்ச்சி நிலையமே சேட்டலைட் ஊடாகவும் ட்ரோன்கள் ஊடாகவும் அந்த படத்தை சேகரித்து அவர்கள் புள்ளி விவரவியல்களை திரட்டுகிறார்களாம். அப்ப அவர்களுடைய அந்த புள்ளி விவரவியல்ல அவர்களுக்கு சரியாக இருக்குது. இந்த முறை எங்களுக்கு இவ்வளவு நெல் களஞ்சியம் இருக்கின்றது, இவ்வளவு அறிகிறார்கள். ஆனால் இலங்கையில் நடக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு கிராம மட்டத்தில் இருக்கின்ற அந்த விவசாய இந்த சங்கங்கள் இருக்குதான், அவர்களுக்கு டெலிபோன் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளவு விவசாயம் செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு இது கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த புள்ளி விவரவியை அப்படித்தான் அவர்கள் மேசையில் இருந்து கொண்டுதான் திரட்டுகிறார்கள். அவர்கள் சில நேரம் கூட்டி சொல்வார்கள் என்றால் அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு அந்த என்ன சொல்றது பசலைக்குரிய மானியத்தை பெறுறாங்க தானே. கூட்டி சொன்னாதான் கொடுப்பாரு, கூட்டி சொன்னா கூடுதலா பெறுது. அதாவது அந்த குறிப்பிட்ட நெல் தொகை விவசாயம் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கின்ற நேரம் குறிப்பிட்ட நெட் அவங்களோட களஞ்சியத்துல இல்ல. அப்ப கையிருப்புல இருக்கிற நிலஞ்சு அரசாங்கத்துல புள்ளி விவரவியல் ஒன்று சொல்லுது, கையிருப்பை தேடி பார்த்தா அந்த அளவுக்கு இல்லாத ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இந்த இப்படியான ஒரு பிரச்சனையும் நான் இலங்கையில காணக்கூடியதாக இருக்குது. அதாவது அரசி மாஃபியான்னு சொல்கின்ற ஒரு குழுவும் இருக்கின்றது. அதனை தாண்டி இவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு மைத்ரிபால சிறிசேனாவின் சகோதரருக்கு. முக்கியமான பொறுப்புன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வெளிநாட்டில இருந்து முந்தி ஒவ்வொரு ஊர்களையும் சிறிய சிறிய அரிசி ஆலைகள் இருந்தது. இன்று அந்த பெரிய ஆலைகள் பெரிய வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் எல்லாம் கொண்டு போய் அமைத்து இந்த சிறிய விவசாய அரிசி ஆலைகள் எல்லாத்தையுமே மூடிவிட்டார்கள். என்றால் ஒவ்வொரு வங்கியும் மிக கூடுதலான தொகையை கடனை கொடுக்குது என்ன மக்கள்கிட்ட இருந்து நெல்லை கொள்வனவு செய்யறதுக்கு. அப்ப அந்த வங்கிட்ட இருந்தும் இவர்கள் கடனை எடுக்கிறார்கள்.
சிறிய சிறிய வங்கி எப்பயும் அந்த திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டியை பார்க்கறதுனால சிறிய அரிசி ஆலைகளுக்குரிய அதிகாரிகளுக்கு அந்த காசு கிடைக்கிறதும் இல்லை, அவர்களுக்கு அந்த பணமும் இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க வங்கியிலிருந்து பெரிய அளவு கடனை பெற்று அந்த எல்லா தொகைகளையும் அவர்கள் வாங்கி விடுகிறார்கள். அரிசியை வாங்கி விட்ட உடனே அந்த அரிசி இவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் தனி ஒரு அவர்கள் வைத்ததுதான் சட்டம்னு சொல்லி அவர்களுடைய விலைக்கு விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இனி இதனை அரசாங்கத்துக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொன்னால், ஜேவிபி என்பிபி அரசாங்கம் வந்தால் இலங்கையினுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் அரசாங்கம் கைப்பற்றிவிடும், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் வசதி உள்ளவர்கள்ட்ட வியாபாரங்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்துவிடும் அப்படின்ற ஒரு அந்த சோசலிசத்துக்கு கம்யூனிசத்துக்கு அச்சம் காட்டி ஒரு பிரச்சாரம் தானே கடந்த காலங்களில் நடந்தது. அந்த 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 விடயத்தை அரசாங்கம் இப்போ அரசு ஆலைகளை கைப்பற்றி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடத்த தொடங்கினால் எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இதைத்தானே நாங்கள் கடந்த காலங்களில் சொன்னோம், இப்பொழுது இந்த அரசாங்கம் இதைத்தானே செய்கின்றது, இப்படியான ஒரு நிலையை எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக்கி விடுவார்கள். அதனால் அவர்களுடைய நம்பிக்கை பெருமளவு சரிந்துவிடும் என்பதற்காக அல்லது அவர்களுக்கு அனுபவம் இல்லாதனால் வெளியில இருந்து பார்க்கிற போது அதெல்லாம் செய்யலாம் என்று இப்ப ஆட்சி அதிகாரத்தை செய்தது கையில் எடுத்ததுக்கு பிறகுதான் சிக்கல் புரிகிறதா? இல்ல, இவர்களுக்கு தெரியும். இப்ப ஜனாதிபதிக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லையா தர்சன், எஸ்டிஎஃப் போலீஸை இறக்கி அவர்களுடைய அரசு ஆலையா கைப்பற்றுறது, எல்லா அரசியும் வெளியில கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர்கள் அந்த இடத்துக்கு செல்லாமல் அவர்கள் வியாபாரிகளையே தங்கள் வசப்பாடு தங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் கூப்பிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு வருகின்ற ஒரு நிலைமை அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். எனவே மற்றது அரிசி வியாபாரத்துல ஒரு விடயத்துல இவர்கள் கையடிச்சன்னு சொன்னால் ஏனைய வியாபார சமூகமும் அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகினார்கள். அவர்கள் மிகவும் மிகவும் ஒரு அரசாங்கம் நினைச்ச மாதிரி இதுல பெரிய கண்ட்ரோல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவர்கள் அமைதியாக போறதுக்கான காரணம் இதுதான். இந்த இடத்துல போலீஸையோ ராணுவத்தையோ பயன்படுத்தவர்களுடைய அதிகாரத்தை பாவித்தால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய இந்த ஆதரவு மக்கள் மத்தியிலிருந்து சரிந்துவிடும். அதற்கு ஊடகங்களும் அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கிவிடும். இப்ப உதாரணத்துக்கு இவர்களுக்கான அந்த ஆதரவு தளம் தொடர்ந்து இருக்குதா அல்லது ஏற்கனவே நான் கேட்ட கேள்விதான் வீழ்ச்சியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறார்களா? அது பெரிய அளவுல குறைஞ்சிருக்குது. குறைந்துட்டது. பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அப்படியான ஒரு இடைவெளி வந்தா யாருக்கான சந்தர்ப்பம் இருக்கு? இல்ல ஆதரவு தந்தன்னு சொன்னால் இந்த 159 பேர் இருக்கிறாங்க தனதர்சன். இந்த 159 பேர் உறுப்பினர்கள் கடந்த காலத்துல இருந்த அரசாங்கங்கள் மாதிரி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு தாவக்கூடியவர்கள் அல்லையே, அப்படியானவர்கள் அல்ல. எனவே இந்த குழு காசுக்கு வாங்க முடியாத ஒரு அரசியல் குழு இருக்கு. எனவே இவர்கள் எப்படியாவது 5 வருடத்தை அந்த குழுவை வச்சு ஓட்டிக்கிட்டு போவார்கள். அந்த நிலைமை உருவாகாம இருப்பதற்கு இவர்கள் பார்த்துக் கொள்ளணும். ஆனால் மக்கள் மத்தியிலுடைய ஆதரவு தளம் குறைந்து வருகிறது. உதாரணத்தை சொல்லுவோம்னால் முஸ்லிம் சமூகத்திட மத்தியில கிழக்கு மாகாணத்துல பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு ஆதரவு கிடைச்சிச்சு. கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இல்லையே, அங்க மற்ற தெற்கில இருந்த முஸ்லிம்களும் பெருமளவு ஆதரவு கொடுத்தார்கள். பொதுவாக தெற்கில முஸ்லிம்கள் எப்படியும் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சிங்கள வாக்காளர்களுக்கு வாக்களிக்கிறது ஒரு புதிய விடயம் அல்லையதன். தொடர்ச்சியாக அவர்கள் ஒன்றோ ஐக்கிய தேசிய கட்சிக்கோ சஜித் பிரேமதாசாவுடைய கட்சிக்கோ இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சே கட்சிக்கோ அவர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள் தானே. எனவே ஒரு சிங்களவர்களுக்கு வாக்களித்ததுன்னு சொல்றது இது புதிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் முஸ்லீம்கள் தென் பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டுவிட்டு சஜித் பிரேமதாசாவை விட்டுவிட்டு என்பிபிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனா கிழக்கு மாகாணத்துல அப்படி இல்லையே. கிழக்கு மாகாணத்துல ஒன்றோ முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி இல்லாட்டி அத்தாவுல்லா இல்லாட்டி ரிஷாத் பதூதீன் அப்படித்தானே அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகளை விட்டு இந்த ஜேவிபிக்கு என்பிபிக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னால் வடபகுதியினுடைய நிலைமை தான் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் மத்தியிலே நடைபெற்றிருக்கின்றது. அப்படி வாக்களித்தவர்கள் அவர்கள் கடந்த காலங்களில் ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு பழகி இருக்கிறாங்க தான். என்னன்னு சொன்னால் நாங்க வாக்களித்தன்னு சொன்னால் எங்கட ஊருக்கு ஒரு அமைச்சர் வரணும், அந்த எதிர்பார்ப்பு தான். இப்ப அதுக்கான அந்த அமைச்சு பதவியை கொடுக்காமல் விட்டதுக்கு என்ன காரணம்? இல்ல அப்ப யாருக்கு கொடுக்கறது? அதை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த கட்சியோட உழைத்தவர்கள் கடந்த கட்சிக்காக உழைச்ச பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அவங்களோட.
அப்ப திடீரென்று தேர்தல் காலங்கள்ல மட்டும் இந்த என்பிபியோட சேர்ந்ததற்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாது. அது அரசாங்கம் எடுத்த ஒரு நியமனம். அந்த அப்படியான நிகழ்வுகள் அமைச்சு பதவி கொடுக்கறது புரிய இப்ப நான் சொல்றேன், இப்ப 21 அமைச்சு கொடுக்கிற நேரம் அந்த 26 அமைச்சும் மிகப்பெரிய அமைச்சு கரசன். அந்த அமைச்சுல யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்கின்ற ஒரு அளவுக்குரிய பெரிய கல்வி பின்னணியோ இல்லாட்டி அனுபவம் வாய்ந்த ஒரு குழு கொண்டு இந்த தேர்தல்ல தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக முஸ்லீம்கள் யாரும் போட்டியிடல. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்படியான இல்லை. ஆனா எதிர்கட்சியில தான் இருந்தார். இப்ப கபீர் ஹாசிமா இருக்கலாம், ரவுஃப் ஹக்கீமா இருக்கலாம். அந்த அப்படியான பின்னணி உள்ளவர்கள் எதிர்கட்சியில இருக்கிறார். இந்த மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோட அப்படியான ஒரு குழு இல்லாததுனால அந்த 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 கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. எங்கட ஊருக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கலன்றது ஒரு அது கிழக்கு மாகாணத்துல ஒரு சில முஸ்லிம்கள் மத்தியில் அப்படி ஒரு பின்னடைவோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு நடைபெறலன்னு சொல்றதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவு தளம் கொஞ்சம் சரிந்திருக்கலாம். இந்த தென்பகுதியினுடைய விடயத்துல இந்த அரிசி விடயத்துல தென்பகுதியில் அநேகமான அந்த சத்தோசா நிறுவனங்கள் அரிசி இருக்குதுன்னு சொல்லி மக்கள் போகிறார்கள், அரிசி இல்லை. எனவே மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே அந்த வகையிலையும் கிராம மட்ட மக்கள் மத்தியில தென்பகுதியினுடைய சிங்கள மக்கள் மத்தியில ஒரு சில அளவுக்கு ஆதரவு தளம் குறைந்திருக்கின்றது. அதனை விட இன்னொரு விடயம் என்ன சொல்லி சொன்னால் தற்பொழுது சபாநாயகருடைய விடயம். சபாநாயகருடைய செயற்பாடுகள் அவருடைய அந்த கல்வி தகமையை நிரூபிப்பதற்கு போதிய சர்டிபிகேட்டுகளோ ஆதாரங்களோ அவரிடையே இல்லாததுனால அந்த வகையிலையும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் கொண்டு செல்கிறார்கள். அது சமூக வலைதளங்கள் ஊடாகவா இருக்கலாம், இலங்கையினுடைய ஊடகங்கள் ஊடாகவா இருக்கலாம். அந்த பிரச்சாரம் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய, அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அவர்கள் மத்தியில் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்ற சொல்லலாம். சரி, நன்றி. தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்தியோ சரி, நன்றி. நாங்கள் பின்னர் சந்திப்போம். நன்றி.